உற்ற நண்பன் இறந்து கிடக்குறான். நாடி துடிப்பு சுத்தமா அடங்கிடுச்சு. உடம்பு குளிர்ந்து போச்சு. டாக்டர்ஸ் எந்த நம்பிக்கையும் இல்ல அப்படின்னு கைவிட்ட ஒரு நிலையில அந்த உடம்போட இறுகிய பற்களுக்கு நடுவுல சரியா 7 சொட்டு விளக்கெண்ணெய விட சொல்றாரு ஒருத்தர். நீங்க அதை செய்வீங்களா? இது ஒரு சாதாரணமான கேள்வி கிடையாது. ஒரு இறந்த மனுஷனுக்கு விளக்கெண்ணெய் எதுக்குன்னு கண்டிப்பா நம்மளோட தர்க்க மனம் கேள்வி கேட்கும். நிச்சயமா கேட்கும். இன்னைக்கு உங்களோடு இணைந்து ஒரு ஆழமான அலசலுக்குள்ள நாங்க பயணிக்க போறோம். இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் பாத்தீங்கன்னா, பரமஹம்ச யோகானந்தர் எழுதின யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட 32வது அத்தியாயம். ஆமா, இந்த அத்தியாயத்துல வர்ற ஒரு நிஜ சம்பவம், மரணம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான முடிவா இல்ல வெறும் மனித மனதோட மாயையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் உங்க முன்னாடி வைக்க போகுது. கரெக்ட். அதாவது இந்த 7 சொட்டு விளக்கெண்ண சம்பவம் வெறும் ஒரு கட்டுக்கதையோ மாயாஜாலமோ கிடையாது. கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்ம மூளைக்கு எதையும் தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா பார்த்து தான் பழக்கம். அறிவியல் என்ன சொல்லுதோ அதுதான் இறுதி உண்மைன்னு நம்ம நம்புறோம். ஆமா. ஆனா புறவயமான உண்மை, அதாவது ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிறது மனித உணர்வோட ஒரு நிழல் மட்டும்தான் அப்படிங்கறத இந்த அத்தியாயம் ரொம்ப ஆழமா விளக்குது. தர்க்கத்தோட எல்லைகள் முடிகிற இடத்துல பிரபஞ்ச சக்திக்கும் மனித மனசுக்கும் நடக்கிற ஒரு நுட்பமான விளையாட்டை புரிஞ்சுக்கத்தான் இந்த தேடல். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த அத்தியாயத்தோட தொடக்கமே பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டோட தான் ஆரம்பிக்குது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன்னோட சீடர்களுக்கு பைபிள்ல வர்ற இயேசுவோட கதையை விளக்கிட்டு இருக்காரு. அந்த லாசரோவோட கதை. ஆமா, அதேதான். இறந்து போன லாசருவ இயேசு உயிர்ப்பித்த அந்த புகழ்பெற்ற கதை. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஒரு இந்திய யோகி ஏன் பைபிள் கதையை இத்தனை ஆழமா விவாதிக்கணும்? அதுதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி. ஏன்னா இயேசு லாசருவ உயிர்ப்பித்தத அவர் ஒரு மேஜிக்காவோ ஒரு வித்தையாவோ பார்க்கல. பைபிள்ல இறைவனின் புதல்வன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஓ சரி. அந்த வார்த்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் குறிக்கிற சொல் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கிற அளப்பரிய தெய்வீக உணர்வைத்தான் அது குறிக்குது. அப்போ அந்த மகான்களோட தலைய சுத்தி இருக்குமே ஒரு ஒளிவட்டம். ஆமா, அந்த ஒளிவட்டம் வெறும் வரையப்பட்ட சித்திரம் கிடையாது. அது ஒரு எல்லையற்ற ஆற்றலோட வெளிப்பாடு. ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை உணரும் போது அவனால இயற்பியல் விதிகளையே, அதாவது பிசிக்ஸ் ரூல்ஸையே மாத்த முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் யுக்தேஸ்வர் சுட்டி காட்டுறார். வாவ்! அந்த ஆற்றல் மனுஷங்களுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறத அவர் வலியுறுத்துறாரு. ஆனா அவர் வெறும் தத்துவத்தோட நின்னுடல. ஆமா, அவர் தன்னோட சொந்த அனுபவத்தை பகிர ஆரம்பிக்கிறார். கரெக்ட். அந்த தருணத்திலேயே தான் நேர்ல சந்திச்ச ஒரு மரண போராட்டத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. யுக்தேஸ்வரோட மிக நெருங்கிய நண்பன் ராமன். திடீர்னு ராமனுக்கு ஆசிய காலரா நோய் வந்துடுது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மரண தண்டனை மாதிரி. உண்மைதான். யுக்தேஸ்வர் பதறிப்போய் ஓடோடி சென்று தன் குருவான லாஹரி மகாசேர் கிட்ட உதவி கேட்கிறாரு. ஆனா லாஹரி மகாசேர் எப்படி ரியாக்ட் பண்றாரு தெரியுமா? கொஞ்சம் கூட பதற்றப்படவே இல்லையே. அதான் ஆச்சரியம். அமைதியா புன்னகச்சபடி, டாக்டர்ஸ் ராமனை பாத்துட்டு இருக்காங்க, அவன் குணமாகி விடுவான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. ஆனா யுக்தேஸ்வர் ராமன் கிட்ட திரும்பி போனப்போ நிலைமை வேற மாதிரி இருந்திருக்குமே. முற்றிலும் வேற மாதிரி. அங்க டாக்டர்ஸ் சிகிச்சை பலனளிக்காம கைவிட்டுடுறாங்க. ராமன் மரணத்தோட பிடியில இருக்கான். இப்போ இங்கதான் நம்மளோட தர்க்கமனம் ஒரு பெரிய அளவுல தடுமாறும். லாகிரி மகாசேயர் ஒரு மாபெரும் யோகியாச்சே, அவரால குணப்படுத்த முடியும்னா ஏன் ராமனை முதல்ல மரணத்தோட எல்லைக்கே போக அனுமதிக்கணும்? ஏன் கேள்வியும் அதுதான். ஒரு சாதாரண மனுஷன் டாக்டரையும் நம்பணும், அதே சமயம் குருவோட வார்த்தையும் நம்பணும்னா அங்க ஒரு பெரிய முரண்பாடு வருது இல்லையா? அவன் குணமாகி விடுவான்னு குரு சொன்ன வார்த்தை ஏன் உடனடியா பலிக்கல? இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம் இருக்கு. அதாவது லாகிரி மகாசேயர் பொய் சொல்லல. அவரோட பார்வையில குணமடைதல் அப்படிங்கிறது உடம்போட உயிரியல் விதிய, அதாவது பயாலஜிக்கல் ரூல்ஸை தாண்டின ஒரு விஷயம். ஓ, அவர் உடம்ப மட்டும் பார்க்கலன்னு சொல்றீங்களா? ஆமா. ஆனா யுக்தேஸ்வரோட தர்க்க மனம் ஒரு டாக்டரோட தீர்ப்பத்தான் அதிகமா நம்புது. குரு சொல்றாரு, ஆனா கண் முன்னாடி மருத்துவம் கைவிட்டுடுச்சே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்குள்ள வருது. ஆமா, அது இயல்புதானே. கண்டிப்பா இயல்புதான். அந்த குருவோட வார்த்தைக்கும் யுக்தேஸ்வரோட தர்க்க அறிவுக்குமான போராட்டம் தான் ராமன் மரணம் வரைக்கும் போறதுக்கு காரணம். குருவோட பிரபஞ்ச சக்தி ராமனை நெருங்குறதுக்கு யுக்தேஸ்வரோட சந்தேகம் ஒரு பெரிய தடுப்பு சுவரா நிக்குது. ஆஹா, அந்த தடுமாற்றத்தோடயே யுக்தீஸ்வர் ராமருக்கு கடைசி நேர சிகிச்சைகளை கொடுக்கறாரு. ஆனா ராமன், நான் இறந்துட்டதா குரு கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உசுர விட்டுடுறான். ரொம்ப சோகமான ஒரு தருணம் அது. ஆமா,
யுக்தீஸ்வர் மனம் உடைஞ்சு கண்ணீரோட மறுபடியும் குரு கிட்ட வர்றாரு. நண்பன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தியோட வர்ற சீடனை லாகிரி மகாசர் எப்படி எதிர்கொள்றாரு? ஏதாச்சும் விசேஷ மந்திரம் சொல்றாரா? இல்லவே இல்ல. தியானத்துல இருந்த லாகிரி மகாசயர் நம்மளோட லாஜிக்கல் மைண்ட முழுமையா செயலிழக்க வைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்யறாரு. என்னது? ஒரு கிண்ணத்துல இருந்த சுத்திகரிக்கப்படாத விளக்கெண்ணெய, அதாவது கேஸ்டர் ஆயில், அதை காட்டி அத ராமனோட வாயில 7 சொட்டுகள் விடும்படி சொல்றாரு. இறந்த உடம்புத்து விளக்கெண்ணெயா? அதுவும் 7 சொட்டு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. யுக்தேஸ்வருக்கும் இதே தயக்கம்தான் வந்திருக்கும். ஆமா, அவர் கேக்குறாரு, அவன் நேத்தே இறந்துட்டான், இந்த எண்ணெயால என்ன ஆகப் போகுது அப்படின்னு. ஆனாலும் குருவோட மேல இருந்த அதீத மரியாதையால அவர் சொன்னபடியே அந்த எண்ணெயை எடுத்துட்டு போய் அந்த பிணத்தோட இறுகி போன பற்களுக்கு நடுவுல சொட்டு சொட்டா விடுறாரு. அந்த 7வது சொட்டு எண்ணெய்க்கும் மரணத்துக்கும் என்ன தொடர்பு? அங்க என்ன நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு தருணம். 7வது சொட்டு அந்த உறைந்த உதடுகளை தொட்டதும் ராமனோட உடம்பு உக்கிரமா அதிருது. அடுத்த நொடி அவன் ஆச்சரியத்தோட எழுந்து உட்கார்றான். அவனுக்குள்ள உசிர் வந்தாச்சு. ஆமா, அவன் எழுந்ததும் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் லாகிரி மகாசயரை ஒரு பெரிய ஒளிப்பிழம்பாக கண்டேன், அவர்தான் எழுந்திருன்னு உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்றான். இது எப்படி சாத்தியம்? மருத்துவத்துல நாம பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அதோட ஒப்பிட முடியுமா இத? நீங்க பிளாசிபோன்னு சொல்றது? அதாவது ஒரு நோயாளிக்கு வெறும் சக்கரை மாத்திரைய கொடுத்து இது சக்தி வாய்ந்த மருந்துன்னு நம்ப வைத்தா அவனோட மூளையே உடம்ப குணப்படுத்தும்ல, அந்த மாதிரி ஏதோ இங்க நடந்ததா? இந்த பிளாசிபோ ஒப்பீடு இங்க ரொம்ப பொருத்தமானது. ஆனா ஒரு சின்ன ஆழமான திருத்தம் இருக்கு. என்ன திருத்தம்? மருத்துவத்துல பிளாசிபோ அப்படிங்கிறது நோயாளியோட மூளையை ஏமாத்துறது. ஆனா இங்க அந்த விளக்கெண்ண ராமனோட உடம்பையோ மூளையோ குணப்படுத்தல. அது யுக்தேஸ்வரோட தர்க்க மனதை ஏமாத்த பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. ஓ, யுக்தேஸ்வரோட மைண்டை ஏமாத்தவா? ஆமா, அவன் பிழைப்பான் அப்படின்னு குரு சொன்ன வாக்கு பிரபஞ்சத்தோட விதியாவே மாறிடுச்சு. ஆனா யுக்தேஸ்வரோட மனித மனசால வெறும் வார்த்தையால மரணம் வெல்லப்படுது அப்படிங்கறத ஏத்துக்க முடியல. அவரோட லாஜிக்கல் மைண்டுக்கு ஏதோ ஒரு பௌதிக கருவி தேவைப்பட்டுச்சு. ஓ, அதனாலதான் அந்த எண்ணெயா? கண்டிப்பா. அந்த விளக்கெண்ணெய்க்கு எந்த மாய சக்தியும் கிடையாது. குருவே விளையாட்டா கேட்பாரு, இந்த எண்ணெய்க்கு யமனோட அதிகாரத்தை கெடுக்கிற சக்தி இருக்கா அப்படின்னு. இது சம. யுக்தேஸ்வரோட சந்தேகத்தை தாண்டி செல்றதுக்காக அந்த எண்ணெய ஒரு பிளாசிபோவா பயன்படுத்தினாரு குரு. அந்த சந்தேகத்தோட தடுப்பு சுவர் உடைஞ்ச உடனே குருவோட பிரபஞ்ச சக்தி ராமனை உயிர்ப்பிக்குது. எவ்வளவு ஆழமான விஷயம்! யுக்தேஸ்வரோட தர்க்க மனதை திருப்திப்படுத்துறவே அந்த விளக்கெண்ண நாடகம். மரணத்தையே ஒரு வியாதியா பார்த்து அதுலேருந்து குணப்படுத்துற சக்தி கொண்ட இந்த லாகிரி மகாசேர் யாருன்னு தேடி பார்த்தப்போ எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நான் என்ன நினைச்சேன்னா, இமயமலையில காவி உடை அணிஞ்சி பனியில உறைஞ்சு போய் பல வருஷங்களா கண்ண மூடி தியானம் செய்யற ஒரு முனிவர் அப்படின்னு கற்பனை செஞ்சேன். ஆனா அது முற்றிலும் தப்பு. உண்மைதான். லாகிரி மகாசேரோட பின்னணி பாத்தீங்கன்னா பலருடைய ஆன்மீக கற்பனைகளை உடைக்கக்கூடிய ஒண்ணு. ஆமா, அவர் 1828ல வங்காளத்துல பிறந்திருக்காரு. சமஸ்கிருதம், உருது, பிரெஞ்சு, ஆங்கிலம்னு பல மொழிகளை கத்திருக்காரு. அவர் ஒன்னும் காடுகளுக்கு ஓடின சந்நியாசி கிடையாது. அவர் ஒரு குடும்பஸ்தர். கரெக்ட். 1846ல திருமணம் செஞ்சுக்கிறாரு, குழந்தைகளை பெத்துக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல ராணுவ பொறியியல் துறையில ஒரு கணக்கரா, அதாவது ஒரு அக்கவுண்டன்ட்டா வேலை செய்யறாரு. இது பல பேருக்கு நம்பவே கஷ்டமா இருக்கும். எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. உலக இயக்குற ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மகான் ஒரு அரசாங்க ஆபீஸ்ல கணக்கு பிள்ளையா வேலை பார்த்தார் அப்படிங்கறது ஆச்சரியம் தானே? ஏன் இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையை அவரை தேர்ந்தெடுக்கணும்? அதுதான் லாகிரி மகாசியர் இந்த உலகத்துக்கு வழங்கின மிக முக்கியமான செய்தி. ஒரு மனுஷன் ஆன்மீக உச்சத்தை அடையணும்னா குடும்பத்தை விட்டோ சமுதாயத்தை விட்டோ ஓடத் தேவையில்லை. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டோம், குடும்ப கடமைகளை செஞ்சுக்கிட்டோம், ஒரு மனுஷனால பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களை உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு வாழும் உதாரணம். ரொம்ப அழகான விளக்கம். உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது உலகியல் கடமைகள்ல இருந்து தப்பி ஓடுறது கிடையாது, அந்த கடமைகளுக்குள்ளேயே தெய்வீகத்தை காண்றதுதான். கண்டிப்பா. இப்போ இந்த சாதாரண குடும்பஸ்தனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை 1861ல நடக்குது. அவருக்கு ஆபீஸ் ரீதியா ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. இமயமலை அடிவாரத்துல உள்ள ராணிகேட் பகுதிக்கு போலாரு. அங்கதான் அவர் அந்த மகாவதார பாபாஜியை சந்திக்கிறார் இல்லையா? ஆமா,
பல நூற்றாண்டுகளா மனுஷங்க கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருந்த கிரியாயோக கலைய பாபாஜி கிட்ட இருந்து அவர் திரும்ப பெறாரு. அங்கேயே வானத்திலிருந்து பகீரதன் எப்படி கொண்டு வந்தாரோ அதே போல இந்த உலகத்தோட துன்பங்களை துடைக்க கிரியா யோகம் அப்படிங்கிற ஆன்மீக நதிய லஹரி மகாசயர் மனிதர்களுக்கு திரும்ப கொண்டு வந்தார் அப்படின்னு. ஆஹா, ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது கிரியா யோகம்னா என்ன அப்படிங்கிறது தான். அது வெறும் மூச்சு பயிற்சி கிடையாதா? கிடையாது. இது மூச்சு அடக்கிறதோ இல்ல உடம்பு வளைக்கிற ஜிம்னாஸ்டிக்ஸும் கிடையாது. இது மனுஷனோட பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்துற ஒரு அறிவியல் பூர்வமான அகவயமான நுட்பம். அதாவது மனித மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் உடம்போட பயாலஜிக்கல் கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுவிக்கிற ஒரு டெக்னிக். ஓ, மரணம் பத்தின பயத்துல இருந்து நம்மள விடுவிக்கிறதா? எக்ஸாக்ட்லி. மரணம் குறித்த பயத்திலிருந்தும் உடல் சார்ந்த வரையறைகள்ல இருந்தும் மனித உணர்வை விடுவிக்கிறது தான் கிரியாயோகத்தோட மைய கோட்பாடு. இப்போ எனக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் புரியுது. மரணத்தை வென்ற ஒரு மனிதர் ஒட்டுமொத்த மனித குலத்தோட மரண பயத்தை போக்க ஒரு கலைய மறுபடியும் உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இவ்ளோ பெரிய சக்திய வச்சுக்கிட்டு அவரு எந்த ஒரு பெரிய ஆசிரமத்தையும் கட்டல, அமைதியாவே வாழ்ந்து முடிச்சாரு. ஆமா, விளம்பரமே இல்லாத வாழ்க்கை. ஆனா அவர் ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை, ஒரு முன்கணிப்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. நான் மறைந்து 50 வருஷங்கள் கழித்து மேலே நாடுகள்ல யோகக்கலை பற்றியும் எனது வாழ்க்கை பற்றியும் எழுதப்படும் அப்படின்னு கணிச்சாரு. அந்த கணிப்புல உள்ள காலக்கணக்க நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்கணும். அதாவது அந்த 50 வருஷம். ஆமா, லாஹிரி மகாசயர் 1895ல மரணமடைகிறாரு. அதோட சரியா 50 வருஷங்களை கூட்டினா வர்றது 1945. இந்த வருஷத்தோட முக்கியத்துவம் உலக வரலாற்று அறிஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஆமா, 1945 உலகப் போர் முடிஞ்ச நேரம். கரெக்ட். ஒரு மனுஷனோட உயிரியல் மரணத்தை வென்ற அவர் 1945ல வரப்போகிற ஒட்டுமொத்த மனித குலத்தோட பேரழிவை, அதாவது மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை முன்கூட்டியே உணர்ந்திருந்தாரு. 1945 அப்படிங்கிறது 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சு அணுசக்தி யுகம் தொடங்கின வருஷம். ஆமால்ல, ஹிரோஷிமா நாகசாக்கி. ஆமா, மனுஷன் தன்னைத்தானே ஒட்டுமொட்டமா அழிச்சுக்கக்கூடிய அணுகுண்ட கண்டுபிடிச்ச அதே காலகட்டத்துல அவனை காப்பாத்த ஒரு ஆழமான அகவயமான அறிவியல் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் யோகியின் சுயச்சரிதம் சரியா 1946ல வெளிவந்து உலகம் முழுக்க பரவுச்சு. இது நிஜமாவே எனக்கு மிகப்பெரிய திறப்பா இருக்கு. ஏன்னா அரசியல் தலைவர்கள் கையெழுத்து போடுற பேப்பர்களாலேயும் இல்ல ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி அமைப்புகளாலேயும் மட்டும் உலக அமைதியை கொண்டு வர முடியாது. முடியாது. அணுகுண்ட விட மனுஷனோட அகங்காரம் ரொம்ப கொடியது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக உணர்வை தட்டி எழுப்பாம வெறும் வெளியுலக சட்டங்களால எந்த உண்மையான அமைதியும் வந்துடாது. ஒரு சமூகத்தோட கூட்டு உணர்வு, அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் மாறணும். போர், கோபம், மரண பயம் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷனால அகங்காரமற்ற நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத உணர்த்தத்தான் கிரியாயோகம் அந்த நெருக்கடியான காலகட்டத்துல உலகத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த புத்தகத்துல சொல்லியிருக்க ஒரு உதாரணம் இதை இன்னும் அழகா விளக்குது. பைபிள்ல வரக்கூடிய ஆப்ரஹாமோட சோதோம் நகர கதை. அந்த 10 நல்ல மனிதர்கள் கதை தானே? ஆமா. கடவுள் அந்த நகரத்தை அழிக்க நினைக்கும்போது ஆப்ரஹாம் கேட்பாரு, அந்த நகரத்துல ஒரு 10 நல்ல மனிதர்கள் இருந்தா கூட அழிச்சிடுவீங்களா அப்படின்னு. அதுக்கு இறைவன், அந்த 10 நல்ல மனிதர்களுக்காக நான் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வார். இதே உலக வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாவே சிலிர்ப்பா இருக்கு. எகிப்து, ரோமாபுரி, பாபிலோனியா அப்படின்னு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள், பிரம்மாண்டமான ராணுவ பலம் கொண்ட நாடுகள் எல்லாம் இன்னைக்கு சரித்திரத்துல மண்ணாயிடுச்சு. ஆனா இந்தியா இன்னைக்கும் நிலைத்து நிற்கிறதுக்கு அதோட ராணுவ பலம் காரணம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னை உணர்ந்த ஏதோ ஒரு சில மகான்களை அந்த பைபிள் கதையில வர்ற 10 நல்ல மனிதர்களை போல இந்தியா தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த ஞானிகளோட ஆத்ம சக்தி தான் இந்த தேசத்தையும் இந்த மனித குலத்தையும் பேரழிவுகள்ல இருந்து காத்து நிக்குது அப்படிங்கிற ஆழமான வரலாற்று உண்மையை இது நமக்கு உணர்த்துது. அமைதி அப்படிங்கிறது வெளியில இருந்து திணிக்கப்படுறது கிடையாது, அது மனுஷனுக்குள்ள இருந்து மலர வேண்டிய ஒண்ணு. இழு சொட்டு விளக்கெண்ண, தர்க்கத்தை உடைச்ச நம்பிக்கை, ஒரு கணக்கரோட வாழ்க்கை, அப்புறம் 1945ல வெடிச்ச அணுகுண்டுக்கும் மனித உணர்விற்கும் உள்ள தொடர்பு. இன்னைக்கு நாம பயணிச்ச இந்த பாதை தர்க்க அறிவோட எல்லைகளை தாண்டி பல வாசல்களை திறந்திருக்கு. நிஜமா மரணம் அப்படிங்கிறது இறுதியானது அப்படிங்கிற எண்ணத்தை உடைச்சு புறவயமான உலக மனித உணர்வு எப்படி மாத்தி அமைக்குது அப்படிங்கறத நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். இது வெறும் ஒரு இறந்த மனுஷன் உயிர் திறந்த கதை கிடையாது.
நீங்க, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, உங்கள சுத்தி இருக்கிற உலகத்தை எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு திறவுகோல். ஆமா. அவன் குணமாகி விடுவான் அப்படிங்கிற ஒரு மகானோட ஒற்றை வார்த்தைக்கு பிரபஞ்சத்தோட விதிகளையே மாத்தி மரணத்தை வெல்லும் சக்தி இருக்குன்னா, இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க தினமும் உச்சரிக்கிற வார்த்தைகளுக்கும் உங்க ஆழ் மனசுல ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு சக்தி இருக்கும்? வாவ். நீங்க உங்க சொற்களாலையும் எண்ணங்களாலையும் ஒவ்வொரு நொடியும் உங்க உலகத்தை எப்படி படைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிக ஆழமான, சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி இது. நாம கண்ணால காண்ற விஷயங்கள மட்டும் நம்பாம, நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த எல்லையற்ற ஆற்றலையும் சாத்தியங்களையும் நம்புறதுக்கான ஒரு தொடக்கமா இந்த தேடல் அமையட்டும். உங்களோட இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு அறிவார்ந்த தேடலோடு நாம சந்திப்போம்.